நான் சவுலா தாவீதா? பிரைஸ் தி லார்ட். பெண்கள் ஆடி பாடுகையில் சவுல் 1000 பேரை கொன்றார், தாவீதோ 10,000 பேரை கொன்றார் என்று பாடினர். இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை. அவர் மிகவும் சினமுற்று அன்று முதல் தாவீதை பொறாமை கண் கொண்டு பார்க்கலானார் என்று 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 7 முதல் 9 வரையில் உள்ள இறை வார்த்தைகளில் இவ்வாறு நாம் பார்க்கின்றோம். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலின், இஸ்ரவேலின் முதல் அரசர் சவுலின் அனைத்து ஆசீர்வாதங்களையும் இழக்கச் செய்தது இந்த சில வார்த்தைகள். அதாவது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. ஆம், சுற்றி இருந்தவர்கள், அதுவும் தன் அரசில் உள்ள வேலைக்காரர்கள், குறிப்பாக பெண்கள் பேசிய இந்த வார்த்தைகள் சவுலை நிலைகுலைய வைத்துவிட்டது. தன்னை பாராட்ட வந்தவர்கள் சிறு பையனை பாராட்டி தன்னை அவமானப்படுத்தியதை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. முடிவில் இந்த பொறாமை எதில் போய்விட்டது? கோபத்தில். எதனால் கோபம்? ஒருவேளை இந்த பையன் மக்கள் செல்வாக்கினால் தன்னை பதவியிலிருந்து இறக்கிவிட்டு தான் அரசனாகி விடுவானோ என்ற பயம். பாருங்கள், ஒரு பொறாமை என்ற பாவம் எத்தனை பாவங்களை பிறப்பித்து விட்டது என்று. இதனால் என்ன ஆயிற்று? ஆண்டவரின் சினத்திற்குள்ளாகி அவர் ஒரு தீய ஆவியை சவுலுக்குள் அனுப்பிவிட்டதால் அவர் பிதற்ற ஆரம்பித்து விட்டார் என நாம் இங்கு பார்க்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, நாமும் நமது வாழ்க்கையில் நம்மை குறித்து மனிதர்கள் பேசும் வார்த்தைகளை மிகவும் ஞானமாய் கையாள வேண்டும். நம்மை குறித்த எதிர்மறையான வார்த்தைகளை நம் சிந்தைக்குள் எடுத்து சென்றோம் என்றால் இந்த சவுலை போல நாமும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்படும். பாருங்கள், சவுலை கீழே தள்ளிய வார்த்தைகள் தாவீதை உயர்த்தி பேசிய வார்த்தைகள். ஆனால் தன்னை குறித்து பேசப்பட்ட அந்த புகழ்ச்சியான வார்த்தைகளை தன் சிந்தைக்குள் தாவீது எடுத்து கொண்டு போகவில்லை. ஆஹா, என்னமா என்னை புகழ்றாங்க என்று சிறிதளவும் பெருமைப்படவில்லை. அதனால்தான் அவர் தனது இருதயத்திற்கு ஏற்றவன் என ஆண்டவரால் நற்சாட்சி பெற்று ஆண்டவரின் வெற்றி கரத்தை தன்மேல் தக்க வைத்து கொண்டார். ஆம், ஆண்டவர் தாவீதுடன் இருந்ததால் அவர் செய்த யாவற்றிலும் வெற்றி கண்டார் என நாம் 1 சாமுவேல் 18:14 வாசிக்கின்றோம். நாம் எப்படி இருக்கிறோம்? சவுலை போலவா அல்லது தாவீதை போலவா? சவுலை போல மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து, நான் இதில் குறைஞ்சு போயிருக்கிறனே, எனக்கு பின்னால் தானே இவன் வேலைக்கு சேர்ந்தா, எவ்வளவு சம்பாதிக்கிறான், என் காதுபட அவனை எல்லாரும் உயர்வாக பேசுகிறாங்களே என்று பொறாமைப்படுகின்றோமா? அப்படியென்றால் இன்றே நம்மை மாற்றிக்கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் ஆசீர்வாதங்களை எண்ணி நன்றி கூறாமல் கிடைக்காதவைகளை குறித்து பொறாமைப்பட்டு அவரை குறை கூறுவதற்கு சமம். அவரை குறை கூற நாம் யார்? மாறாக தாவீதை போல் மற்றவர்களின் புகழ்ச்சியில் மதிமயங்காமல் பெருமை கொள்ளாமல் அதற்கு காரணமான ஆண்டவருக்கு நன்றி சொல்பவர்களாக காணப்பட்டால் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கும் நம் ஆண்டவர் நம்மை இன்னும் மென்மேலும் உயர்த்துவார். இது உமது குரல் அல்ல, தேவனின் சத்தம் என மக்கள் பாராட்டின பொழுது அந்த பெருமையை தேவனுக்கு செலுத்தாமல் மிகவும் பெருமைப்பட்ட ஏரோதை ஆண்டவர் அடித்ததால் அவன் புழுபுழுத்து செத்தான் என நாம் திருத்தூதர் பணிகளில் வாசிக்கின்றோம். ஆகவே யார் நம்மை புகழ்ந்தாலும் உடனே பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுவோம். ஆண்டவருக்கு அந்த மகிமையை மனதார செலுத்துவோம். இது ஆண்டவர் நமக்கு கொடுக்காவிட்டால் எப்படி நமக்கு இந்த திறமையும் பாராட்டும் கிடைத்திருக்கும்? நம்மை போல், ஏன் நம்மை விட திறமை வாய்ந்தவர்கள், அறிவுள்ளவர்கள், படித்தவர்கள் அநேகர் இவ்வுலகில் இருக்கும் பொழுது நமக்கு மட்டும் நல்ல பதவி உயர்வு கிடைக்கிறது என்றால் அது முற்றிலும் ஆண்டவர் நம்மேல் காட்டும் மிகுந்த கிருபை. ஆகவே சுகம் பெற்று திரும்பி வந்து நன்றி சொன்ன தொழுநோயாளியைப் போல் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம், வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறேன் என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே, நாங்கள் ஒரு நாளும் பெருமையுற்று உமது ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடிக்கு தாழ்மையான மனதை எங்களுக்கு கொடுத்து எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆமேன்.